ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பாசிப்பருப்பு பால்கோவா செய்ய போகிறோம். அதுக்கு பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். அது கூட தேங்காய் வந்து 1/4 மூடி துருவி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்றது பார்க்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதோ 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் தான். இப்போ நம்ம இதையும் பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரெண்டுத்தையும் பொன்னிறமாக நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா? இப்போ தனித்தனியாக நம்ம மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தேங்காயும் தனித்தனியாக அரைச்சிருக்கோம். அதேமாரி பாசிப்பருப்பும் தனியாக அரைச்சிருக்கோம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். இப்போ நான் 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன், திக்கான பால். இப்போ இன்னும் 1/2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். 1.5 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பை மாவாக போட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டே பண்ணுங்கள், கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயும் ஊற்றிடலாம். சர்க்கரை நான் 1.25 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை போட்டிருக்கோம், நல்லா கரைஞ்சிட்ருக்கு. கை விடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெய் போட்டிருக்கோம். நம்ம போட்டு நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம பால்கோவா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதுதான் பாசிப்பருப்பு பால்கோவா. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ்.